அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து அடிப்படை கடமைகள், அதாவது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இதுக்கு முன்னாடி வந்து அரசு நெறிமுறை கோட்பாடுகள் பார்த்தோம். அது இதில் ஒரே ஒரு ஆர்டிக்கிள் தான் இருக்குது, 51A மட்டும்தான். இந்த அடிப்படை கடமைகள் வந்து எந்த நாட்டோட அரசியலமைப்புலேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா ரஷ்ய நாட்டோட அரசியலமைப்புலேருந்து தான் எடுத்திருக்கோம். இந்த அடிப்படை கடமைகள் வந்து எப்போ இணைக்கப்பட்டுச்சு அப்படின்னா 42வது சட்ட திருத்தம் 1976 நடந்துச்சு. அப்போது ஸ்வரன் சிங் அப்படிங்கிறவரோட தலைமையில் உள்ள கமிட்டி பரிந்துரையின்படி தான் இந்த அடிப்படை கடமைகளை வந்து இணைச்சிருக்காங்க. புரியுதா? ஸ்வரன் சிங்கோட பரிந்துரையின்படி 42வது சட்ட திருத்தம் 1976 நடைபெற்ற போது இந்த அடிப்படை கடமைகள் வந்து அரசியலமைப்பில் இணைக்கப்பட்டது. இந்த இதே மாதிரி நம்மளோட நாட்டு மாதிரியே அடிப்படை கடமைகளை கொண்ட அரசியலமைப்பு உள்ள நாடு என்ன அப்படின்னா அவங்க வந்து ஜப்பான் நாட்டு தான். நம்மளை மாதிரியே அடிப்படை கடமைகள் அந்த நாட்டுக்கும் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 10 கடமைகள் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து 11 கடமைகள் இருக்குது. அது எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 86வது சட்ட திருத்தத்தின் மூலம் இருக்குது. அதுக்கப்புறம் 11வது கடமையாக இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா 11 கடமைகள் வந்து இதில் இணைக்கப்பட்டிருக்கு. இது எந்த சட்ட திருத்தத்தின் மூலமானா 86வது சட்ட திருத்தம் 2002 நடைபெற்றிருக்கு. அதன் மூலமாக தான் 11வது கடமை வந்து 51AK அப்படிங்கிறதுல வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த 11 கடமைகளையும் இந்த 11வது கடமையை வந்து நீதிமன்றத்தால் நிலைநிறுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது ஃபஸ்ட்டு இந்த கடமைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கும். அதாவது கடமைகள் என்னென்னா, இப்போ நம்ம குடும்பத்துக்கு நம்ம செய்கிற மாதிரி நம்மளோட கடமைகள்னு சில இருக்கு இல்லையா, அது மாதிரி நம்ம நாட்டுக்கு செய்யக்கூடிய கடமைகள் தான் இது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரசியலமைப்புக்கு கீழ்ப்படிந்து அதன் நோக்கங்களை அறிந்து தேசிய கொடி தேசிய கீதத்தை மதித்து நடக்க வேண்டும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கடமை. ஸோ அரசியலமைப்புக்கு கீழ்ப்படியணும். அதே மாதிரி நம்ம அதோட தேசிய கொடி தேசிய கீதங்களை மதித்து நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டாவது வந்து சுதந்திர போராட்டத்திற்கு தூண்டுகோலாக அமைந்த நோக்கங்களை நம்ம பின்பற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மூணாவது வந்து இந்தியாவின் இறையாண்மை ஒற்றுமை ஒருமைப்பாட்டை காக்கணும். இந்திய குடிமை ஆகிய நாம் வந்து இதெல்லாம் காத்து நடக்கணும். அடுத்து 4வது வந்து நாட்டை காப்பதுடன் நாட்டு நல பணியும் செய்யணும். அடுத்து வந்து 5வது வந்து அனைவரிடம் சகோதர உணர்வையும் நல்லிணக்கத்தையும் வளர்த்தல், பெண்களின் கண்ணியத்தை குறைக்கிற செயலை விட்டொழித்தல். இது வந்து 5வது. ஸோ 6வது வந்து நமது பண்பாட்டின் பாரம்பரியத்தை மதித்து காத்தல். 7வது வந்து இயற்கை சூழலை பாதுகாத்தல், உயிரினங்களுக்கிடையே பரிவுடன் இருத்தல். 8வது பார்த்திங்கன்னா அறிவியல் மனப்பாங்கு, மனிதாபிமானம், ஆராய்ச்சி உணர்வு, சீர்திருத்த மனப்பான்மையை வளர்த்தல். ஸோ இதில் இருக்கக்கூடிய கடமைகள் எல்லாமே வந்து நம்ம நாட்டுக்கு செய்யக்கூடிய கடமைகள் தான். அடுத்து 9வது வந்து பொது சொத்தை பாதுகாத்தல், வன்முறையை விட்டொழித்தல். 10வது வந்து நம் நாடு தனது முயற்சியில் பல முன்னேற்றங்களை காணவும் சாதனைகளை படைக்கவும் தனி மனித மற்றும் கூட்டு முயற்சிகள் அனைத்திலும் திறமையை வளர்க்க பாடுபடுதல். 6 முதல் 14 வயதுடைய குழந்தைகளுக்கு கல்வி கற்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தருவது பெற்றோர் மற்றும் பாதுகாவலரின் கடமை. ஸோ இந்த 11 தான் அடிப்படை கடமைகள். ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த அடிப்படை கடமைகள் குறித்த சட்டங்கள் என்ன மாதிரியான சட்டங்கள் வந்து இயற்றிருக்காங்க. அதாவது தேசிய கீதம் தேசிய கொடியை நம்ம மதித்து நடக்கணும்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கான ஒரு சட்டத்தை வந்து நிறைவேற்றிருக்காங்க. அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட்ஸ் டு நேஷ்னல் ஹானர் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு சட்டம் உருவாகியிருக்கு. அதாவது தேசிய கீதம் தேசிய கொடியை மதிக்கும் சட்டம் 1971 நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஸோ இந்த சட்டம் வந்து முக்கியமான சட்டம். இதோட ஆண்டு வந்து நம்ம கண்டிப்பாக படித்தாகணும். அப்படி இந்த சட்டத்தை மீறி நடப்பவங்களுக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு இந்த சட்டத்தில் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த தேசிய கொடியை ஏற்றும் விதம் குறித்த சட்ட திருத்தம் வந்து நடைமுறைக்கு வந்துள்ளது. வந்த ஆண்டு வந்து 2003 ஜனவரி 26 அன்னைக்கு. ஓகேவா? சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் வந்து 1972. அப்போது இந்த தேசிய கீதம் தேசிய கொடியை மதிக்கும் சட்டத்துக்கு அடுத்த வருஷம்தான் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ 1971 72 இது ரெண்டும் முக்கியமான வருடங்கள் சட்டம். ஸோ இதோட பார்த்திங்கன்னா அடிப்படை கடமைகள் வந்து முடிஞ்சிருச்சு. அந்த டாபிக் முடிஞ்சிருச்சு. அடுத்து